எதையுமே பெரும்பாடுபட்டு முதல் தலைமுறை வளர்க்கும், அதை இரண்டாவது தலைமுறை அனுபவிக்கும், மூன்றாவது தலைமுறை அழிக்கும். இது உலக வரலாறு கூறும் உண்மைகள். ஒரு படம் தொடங்கியதில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. அதனால் 4 வருடங்களாக படம் வெளியாகவில்லை. தயாரிப்பாளர் ஜூபிட்டர் சோமு மறைந்த பின்பு தான் அந்த படம் வெளியானது. வெளியான ஆண்டு 1961. எம்ஜிஆர் நடித்த அரசின் குமரி, சிவாஜியின் தங்கப்பதுமை உள்பட 4 படங்களை ஒரே நேரத்தில் தயாரித்த ஜூபிட்டர் பிக்சர்ஸால் அந்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாததால் ஜூபிட்டருக்கு சொந்தமான நெப்டியூன் ஸ்டுடியோ விற்பனைக்கு வந்துவிட்டது. நெப்டியூன் ஸ்டுடியோவை எம்ஜிஆர் வாங்கி தன் அன்னையின் பெயரில் சத்யா ஸ்டுடியோ வாங்கினார். பிரிட்டிஷ் எழுத்தாளரான ராஃபேல் சபாடினி காதல் மற்றும் சாகச கதைகளை எழுதி அதை படமாக்கி இருந்தார். அதில் ஒன்று ஹாலிவுட்டில் உருவானது ஸ்கேரா மூச்சே என்ற பெயரில். அந்த படம் வெற்றி பெறவே அந்த படத்தின் பாதிப்பில் உருவான படம் தான் அரசியல் குமரி. இந்த படத்திற்கு ஹீரோவாக எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார் ஏஎஸ் சாமி. அவரே இந்த படத்தின் இயக்குனர் ஆவார். அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ராஜலோச்சனாவும் எம்ஜிஆருக்கு தங்கையாக பத்மினியும் நடித்திருப்பார்கள். மற்றும் ஆர் நாகேந்திர ராவ், முத்துராமன், நம்பியார், அசோகன், டி.ஏ. மதுரம் உள்பட பலர் நடித்திருப்பார்கள். சாண்டோ சின்னப்பா தேவர் இந்த படத்தில் கௌரவ இடத்தில் நடித்திருப்பார். இந்த படம் விவசாயியாக எம்ஜிஆர் நடித்திருப்பார். பக்கத்து நாட்டு தளபதியாக நடித்திருப்பார் எம்.என். நம்பியார். தான் சாதாரண போர் வீரன் என்று பொய் சொல்லி எம்ஜிஆரின் தங்கை பத்மினியை காதலிப்பார். அந்த காதலை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்வார். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். குழந்தை பிறக்கும் வரை பத்மினியுடன் இருந்த நம்பியார் ஒரு கட்டத்தில் பத்மினியையும் குழந்தையும் ஏமாற்றிவிட்டு தன் சொந்த ஊருக்கு சென்று விடுகிறார். தன் நாட்டு தளபதியாக இருக்கும் நம்பியார் அந்த நாட்டின் அரசர் மகளை திருமணம் செய்ய பல சூழ்ச்சிகளை செய்கிறார். அதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டுவார். நம்பியாரின் சதித்திட்டங்களை அறிந்த எம்ஜிஆர் அந்த சதித்திட்டங்களை தடுத்து தன் தங்கை பத்மினியை எப்படி நம்பியாரோடு சேர்த்து வைக்கிறார் என்பதுதான் படம். கதை வசனம் மு. கருணாநிதி எழுதினார். இசை ஜி. ராமநாதன். பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், கூமா பாலசுப்ரமணியம், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், ஈரா பழனிசாமி, முத்துக்கூத்தன் ஆகியோர் எழுதினர். இந்த படத்தில் பட்டுக்கோட்டையில் சின்ன பையில செய்தி கேளடா சூப்பர் ஹிட் பாடல். ஏற்றமன்னா ஏற்றம், இதிலே முன்னேற்றம் இருக்குது என்ற பாடல் விவசாயிகள் முன்னேற்றத்தையும் விதியின் மூட நம்பிக்கையும் மிக தெளிவாக எடுத்து சொன்ன வரிகள். 60 ஆண்டுகள் மேலாகியும் இன்றும் அந்த பாடல் வரிகள் உயிர்ப்போடு இருப்பதற்கு அர்த்தமுள்ள வரிகளே காரணம். இந்த படத்தில் முள்ளுக்கை சண்டை காட்சியில் நடித்திருப்பார் சாண்டோ சின்னப்பா தேவர். எம்ஜிஆருடன் மோதும் இந்த சண்டை காட்சி அப்பொழுது வெகுவாக பாராட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த முள்ளுக்கை ஆயுத உரை புலினக ஆயுதம் பொருந்திய கைமுறை என்று கூறுவர். மேலும் எம்ஜிஆரும் நம்பியாரும் மாடிப்படியில் போடும் கத்திச்சண்டை காட்சியும் சிறப்பாக பேசப்பட்டது. நம்பியார் மாடிப்படியில் கீழ் நின்று கொண்டு எம்ஜிஆரை எதிர்நோக்கி போடும் சண்டை காட்சி, மாடிப்படியில் ஏறிவிட்டு நம்பியார் எதிர்கொள்வார். அந்த சண்டை காட்சியை படமாக்க அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த சண்டை காட்சியில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் படத்தில் நம்பியாரின் முகத்தில் எம்ஜிஆர் தன் வாளால் குறியிடுவார். அப்பொழுது இது படத்தில் உன் முகத்தில் இட்ட குறி, விடுவதற்குள் என் தங்கையை என்னிடம் ஒப்படைக்காவிட்டால் இந்த படத்தில் இட்ட குறி உன் முகத்தில் இடப்படும் என்று கூறுவார். அந்த வசனமும் பாராட்டப்பட்டது. கடைசியாக கிளைமாக்ஸ் காட்சியில் எம்ஜிஆரும் நம்பியாரும் வால் சண்டையில் மோதிக்கொள்ளும் காட்சியில் எனது வாள் வெற்றிகளை பரிசாக கொடுத்து பழக்கப்பட்ட வாள் என்பார் நம்பியார் எம்ஜிஆரை பார்த்து. அதற்கு பதிலடி தருவார் எம்ஜிஆர். எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்து பழக்கப்பட்ட வாள் எனது வாள் என்பார். சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலிலும் தன் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்து வெற்றிகளை குவித்தவர் எம்ஜிஆர் அவர்கள்.